எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சேனலில் செய்ய போகிறது உருளைக்கிழங்கு ரெட்டு சிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நீங்கள் எங்கள் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கூட ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் எப்போ புது வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நான் பாருங்கள் 1/2 கிலோ உருளைக்கிழங்குங்க. இது பாருங்கள், இந்த மாதிரி சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். இது இப்போ எப்படி சீவிட்டி நம்ம கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், நல்லா சீவி எடுத்துக்கலாம். நம்ம உருளைக்கிழங்கு பாருங்கள் சீவிட்டு நான் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேங்க. இது இப்போ எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்படி பண்ண இந்த மாதிரி வருங்க. இப்போ இது நம்ம தண்ணியில் போட்டு வச்சிடலாங்க. பாருங்கள், உருளைக்கிழங்குலாம் நல்லா கட் பண்ணி எடுத்து தண்ணியில் போட்டாச்சுங்க. பாருங்கள், இந்த மாதிரி வந்திருக்கு. நம்ம இப்போது தண்ணியிலேருந்து வடிகட்டி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், கட் பண்ண உருளைக்கிழங்கெல்லாம் வடிகட்டி நல்லா எடுத்தாச்சுங்க. பாருங்கள், இப்போ இதுக்கு தேவையான பவுடரெல்லாம் சேர்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு இது மேலே ரெட்டு சில்லி பேஸ்ட் போட்டுக்கலாங்க. நான் இந்த சில்லி சூடு தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சுட்டு அரைச்சி நல்லா பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுருக்குறேங்க. நீங்கள் பவுட்ரு கூட சேர்த்துக்கலாம். ஆனால் பேஸ்ட் பண்ணிவிட்டு போட்டு பாருங்கள். சில்லி பேஸ்ட்டு தான் இதுக்கு போட்டு செய்வாங்க பேக்கரியிலெல்லாம். அதே மாதிரி நம்ம போட்டுக்கிறோம். 1.5 டீஸ்பூன் போட்டுருக்குறேங்க சில்லி பேஸ்ட்டு. 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாங்க. ஃபஸ்ட்டு இது ரெண்டும் சேர்த்துட்டு கையில் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. பவுட்ரு கூட சேர்த்துட்டோம்னா இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகாது உருளைக்கிழங்கு கூட. அதுக்கு தான் நல்லா கலரும் வருங்க. நீங்கள் சில்லி பவுட்ரு போட்டாலும் கலர் வரும். ஆனாலும் சில்லி ஊற வச்சுட்டு சூடு தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த சிப்ஸுக்கு அப்படி தாங்க போடுவாங்க பேக்கரியில். நான் அதே மாதிரி தான் செய்ய போகிறேன் இன்றைக்கி. பாருங்கள், எவ்வளோ நல்லா கலர் வந்திருக்கு. எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இதுக்கு இப்போ தேவையான பவுடரெல்லாம் சேர்த்துக்கலாங்க. கார்ன்ஃப்ளவர் 3 டீஸ்பூன் போட்டுக்கிறேங்க. கடல மாவு 2 டீஸ்பூன். அரிசி மாவு 2 டீஸ்பூன். வெள்ளை எள்ளு 3 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுருக்குறேங்க. நீங்கள் கருப்பு எள்ளு வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 3/4 டீஸ்பூன். பெருங்காயம் 1/4 டீஸ்பூன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு உப்பு சேர்க்காதீங்க, இப்போ சேர்த்துனா கரெக்டாக இருக்குங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி இல்லாமல் நம்ம நிதானமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணுங்க. இதில் இருக்கிற தண்ணியே சரியாக போயிடுங்க. தண்ணி விட்டுக்குச்சுன்னா மொறுன்னு வராது சிப்ஸ் நம்மளுக்கு. அதனால் இதில் நல்லா பெரட்டி எடுத்துக்கலாங்க. அதுக்கு தான் ஃபஸ்ட்டு சில்லி பேஸ்ட்டும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் போட்டு நல்லா பெரட்டுந்து பாருங்கள். இந்த மாதிரி நிதானமாக பண்ணிக்கோங்க. அது இன்னும் உடஞ்செல்லாம் போகாதுங்க. அது தண்ணி விடாமல் பார்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு எல்லாம் ஆக்கி நல்லா கிளறியாச்சுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போவே சுட்டுக்கணுங்க. இது ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. தண்ணி விட்டுக்குச்சுன்னா மொறுன்னு வராது. இப்போவே சுட்டு எடுத்துக்கலாங்க. உருளைக்கிழங்கு ரெட் கலர் சிப்ஸு சுடுறதுக்காக எண்ணெய் வச்சுட்டுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. பாருங்கள், இப்போ போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நிதானமாக போட்டுக்கோங்க. கிளறி விட்டுக்கலாங்க. கலர் இவ்வளோ தாங்க வரும். இது நம்ம கலர் சேர்க்கல. கலர் சேர்க்காமல் செஞ்சுக்காங்க. வீட்டில் பாப்பாங்கெல்லாம் சாப்பிடுவாங்க. கலர் சேர்த்து கொடுக்கக்கூடாது. நம்மளுக்கு மிளகா சில்லி பேஸ்ட்டில் வர கலரே போதுங்க. மூணுலேருந்து 4 நிமிஷம் ஆகுங்க. இது நல்லா வெந்து வரதுக்கு மொறுன்னு வர்றதுக்கு. நிதானமாக நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க. 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்தால் போதும். அந்த பபுள்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியானவே எடுத்துருங்க. எல்லா சிப்ஸும் இதே மாதிரி சுட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நம்மளோட உருளைக்கிழங்கு சிப்ஸு ரெடி ஆயிடுச்சுங்க. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம பேக்கரியில் வாங்கின மாதிரியே இருக்குங்க டேஸ்ட்டு. அதுக்கான இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க. பாப்பாங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. நம்ம வீட்லேயே செஞ்சுருக்கிறது. எங்கள் வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிங்க. வேறு ஒரு வீடியோவோடு சந்திக்கலாம். வணக்கங்க. எங்கள் சேனலில் வர ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் அப்படியே ஷேர், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கன் கூட ப்ரெஸ் பண்ணுங்கள்.